ராமதாஸ் வந்து யார்? ராமதாஸ் என்று அவங்க அப்பா, அவருக்கு வந்து முதல்ல ஒரு திருமணம் நடக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது திருமணம் செய்யறார். அவங்களுக்கு 3 வந்து பெண் வாரிசு தான். இவர் வந்து தெருக்கூத்தாடிங்க. சரி, முதல் மனைவிக்கு குழந்தை கிடையாது. ரெண்டாவது மனைவிக்கு 3 பெண் குழந்தைங்க. இப்போ ராமதாஸ் வந்து அவங்க அம்மா இருளர். சரி, அவங்க வேறொருவோட தொடர்புல இருந்து ஒரு குழந்தை பெற்றாங்க. அதுதான் ராமதாஸ். திருமணம் ஆயிடுச்சா? இல்ல, குழந்தை பிறந்தது. அப்புறம் வந்து இல்ல, குழந்தை பிறகு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல, ஏதோ சேர்ந்து வாழ்ந்தாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்த அவர் தான் ராமதாஸ். சரி, அதுக்கப்புறம் இந்த சஞ்சய் ராய் கவுண்டர்ன்றவர் அவங்கள போய் கூட்டிட்டு வந்துடுறாரு. ஒரு கிராமிய கலைஞர், ஊருக்கு போவாரு, தெருக்கூத்தாடுவார், போவாரு. அதனால இவங்களுக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டு இவர் வந்து சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் 3 பேர். இவருக்கு அவங்களுக்கு பிறக்கல. அப்ப ராமதாஸுடைய அப்பா வேற, சஞ்சீவ் ராவ் கவுண்டர். அவர் வந்து இவங்க அம்மாவுக்கு புருஷன். ரெண்டாவது, அதாவது குழந்தை பிறந்த பிறகு கூட்டிட்டு வர்றாரு. இதெல்லாம் உண்மையாங்க? உண்மைதானங்க, ஊர் அறிஞ்ச ரகசியம் தானே. இதுல என்ன இருக்கு? அதனால தானே டிஎன்ஏ டெஸ்ட் கேட்கிறேன். அப்பா நீ சொல்றிய, நீ கொடு, டெஸ்ட் கொடு. எம்பிபிஎஸ் வந்து எப்படி படிக்கிறாரு? எஸ்சி கோட்டாவை அநியாயத்துக்கு அந்த அப்பாவி மக்களுடைய இது வந்து இவர் அபகரிச்சு அதுல படிக்கிறாரு. சும்மா சொல்லாதீங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இதோ இருக்குது. ராமதாசனுடைய பரிபூர்ண பதவி. அவர் என்ன மருத்துவர் இல்லையா, அரசு மருத்துவரா வேலை செய்யறாரு. அவர் வேலை செய்யும் பொழுது இவர் வந்து ஜாதி மாதிரி படிச்சாருன்னு சொல்லிட்டு இருங்க, இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தரீங்க. ராமதாஸுக்கு பறிபோன அரசு மருத்துவர் பதவி, வன்னியர் என்று ஏமாந்த வன்னியர்கள். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் தந்தை சஞ்சீவராய கவுண்டர் என்று குறிப்பிடப்பட்ட மெடிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எண் 18318 22/1/1968 தேதியிட்ட ஆவணம். ராமதாஸ் அர்ஜுனகோட்டாவில் தான் எம்பிபிஎஸ் படித்தார். ராமதாஸ் எப்படி அரிஜன கோட்டாவில் எம்பிபிஎஸ் படித்தார் என்பதை விசாரித்த போதுதான் ராமதாஸின் தாயார் அரிஜன வகுப்பை சார்ந்தவர் என்ற உண்மை தெரிய வந்தது. அவர் அரிஜன வகுப்பு இல்ல, இருளர். அப்ப இதுல இருளர் வந்து அரிஜன வகுப்பு கிடையாது. இல்ல, இருளர்னா பாம்பு பிடிக்கிறவங்க. இல்ல, அது புரியுது. பட் இதுல அரிஜனன் போட்டிருக்காங்களே, அரிஜன அந்த மாதிரி அவங்க போட்டிருக்கிறாங்க. ராமதாஸின் ஜாதிய ரகசியத்தை அரசாங்கத்திற்கு புகாராக தெரிவித்தவர் திண்டிவனத்தை சார்ந்த KSB பூபதி என்ற உறவுக்காரர். சொந்தக்காரரா? அவர் ஒரிஜினல் வன்னியர். தமிழக அரசால் நடத்தப்பட்ட விசாரணையில் ராமதாஸ் அரிஜன நலத்துறையில் நடத்தப்பட்ட அரிஜன மாணவர் மட்டுமே தங்கி படிக்கக்கூடிய MC ராஜா. ராமதாஸ் தங்கி படிச்சது MC ராஜா ஹாஸ்டல், அரிஜன ஹாஸ்டல். அரிஜன கோட்டாவில் MBBS படித்ததற்கான என்னங்க சொல்றீங்க? அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் ராமதாஸுக்கு தண்டத்தொகை விதிக்கப்பட்டு அரசு மருத்துவர் பதவியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அரசு இல்லையா அவர்? அதனால தான் வந்து எந்த வேலைக்கும் வர்றதில்லை, நான் பதவிக்கு வரமாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா அந்த பதவியில் அவர் இல்லை. அதை விட இது தொழில் நல்லா இருக்குதுன்னு இதுக்கு வந்துட்டாரு, ஏமாத்துறதுக்கு. ராமதாஸ் தன் தாயார் அர்ஜுன வகுப்பை சார்ந்தவர் என்பதை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தண்டத்தொகை செலுத்தப்பட்டதாலும் மற்றும் அரசு மருத்துவர் என்ற பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டும் ராமதாஸின் மீதான விசாரணையை அரசு முடித்துக் கொண்டுள்ளது. ராமதாஸின் சான்றிதழ் குறிப்பிடப்பட்டுள்ள கவுண்டர் பட்டம் ராமதாஸின் பிறப்பின் ரகசியத்தை சந்தைப்படுத்தி உள்ளது. ராமதாஸின் இரட்டை ஜாதி சான்றிதழ் தில்லுமுள்ளு படிக்கும் போதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர்கிறது. ராமதாஸ் வன்னியர் என்று ஏமாத்துக் கொண்டிருக்கும் சமூகம் வன்னியர் குல சத்திரியர்கள். இதெல்லாம் உண்மைதானாங்க? அது எப்படி பத்திரிகையில் வந்திருக்கு? அவர் வேலை போயிடுது. இது இல்லைன்னா நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். இது இருக்கிறதால இப்போ நான் சொல்றேன். இது சரி சரி, சந்தோஷம். ராமதாஸ் அப்பா யாருன்னு தெரியாது. ஆனா ராமதாஸுடைய தாயார் வந்து திருமணம் செய்து கொண்ட நபருடைய மகன் ராமதாஸ் இல்ல. ஆனா அவர் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த 3 குழந்தைகளும் ராமதாஸுடன் பிறந்தவர்கள் அல்ல. ஆமா, அவங்க வேற மனைவி சார். அவருக்கு 3 மனைவி சார். இவர் சொல்றாரு இல்லைங்களா, இவங்க அப்பான்னு சொல்றாருல்ல, அவருக்கு 3 மனைவி. உண்மையான அப்பா இல்லாம ராமதாஸுடைய தாயார் திருமணம் செய்து கொண்ட நபருக்கு 3 மனைவிகள். ஆமா, கரெக்ட். இவங்களுக்கு வந்து கடைசியா சேர்த்துக்கிட்டார் இல்லையா அந்த இருளர் அம்மா. ராமதாஸுடைய தாயார் வந்துட்டு 3வது மனைவி. ஆமா. இப்படி பெரிய விஷயத்தை சொல்லிட்டு சாதாரணமா அமைதியா இருக்கிறீங்க. அமைதி இல்ல, இது ஊர் உலகத்துக்கு இப்பதானே போயிட்டு இருக்கு. இந்த டேட்டாலாம் எப்படி எடுத்தீங்க? அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டார். சொல்ற நபர் இறந்து போயிட்டார்.